வாழ்க வளமுடன். மீனராசியில் பிறந்த அன்பு உள்ளங்களுக்கு இறைவனின் பேரலும் பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத சக்தியும் முழுமையாக துணை நிற்கட்டும். மீனராசி என்றாலே அது இரக்கம், ஆன்மீகம், கற்பனை வளம் மற்றும் எல்லையற்ற பேரன்பின் உச்சம். மற்ற ராசிக்காரர்களைப் போல உலகியல் விஷயங்களில் உடனடியாக ஓடாமல் எல்லாவற்றையும் ஆழ்மனதின் ஆழத்தில் உணர்ந்து செயலாற்றுபவர்கள் நீங்கள். எத்தனை முறை ஏமாற்றங்களை சந்தித்தாலும் அத்தனை முறையும் மனிதநேயத்தோடு எழுந்து நிற்கும் அந்த தனித்துவமான ஆன்மபலம் மீனராசிக்காரர்களுக்கு மட்டுமே உண்டு. ஆனால் அன்பானவர்களே, உங்கள் மனதின் ஓரத்தில் எப்போதும் ஒரு இரகசியமான பாரம் இருந்து வந்திருப்பதை நான் அறிவேன். நான் எல்லோருக்கும் மனதார நல்லது செய்கிறேனே, என் வாழ்வில் மட்டும் ஏன் இவ்வளவு எதிர்பாராத தடைகளும் ஏமாற்றங்களும் என்ற அந்த தவிப்பு பல இரவுகளில் உங்களை அமைதியில் இழக்கச் செய்திருக்கும். உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் எப்போதும் உங்களை நல்வழிப்படுத்தினாலும் கடந்த சில காலமாக கிரகங்களின் சில மறைமுக சஞ்சாரங்களால் உங்கள் உழைப்புக்கும் அன்பிற்கும் உரிய முழுமையான பலன் கை நழுவி போயிருக்கலாம். நீங்கள் எதை தொட்டாலும் ஒரு இறுதி கட்டத்தில் தேவையற்ற தாமதங்கள் ஏற்படுவது போன்ற ஒருவித மந்தமான சூழலை சந்தித்திருப்பீர்கள். ஆனால் கவலைப்படுவதை இப்போது முழுமையாக நிறுத்துங்கள். காலம் உங்கள் பக்கம் திரும்புகிறது. ஜூலை 22 மற்றும் 23 ஆகிய இந்த 2 நாட்களில் உங்கள் வாழ்க்கையின் போக்கை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை புள்ளி உங்கள் வாசலில் வந்து நிற்கிறது. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நல்ல செய்தி உங்களை தேடி மிக தொலைவில் இருந்து பயணிக்க தொடங்கிவிட்டது. நாம் இப்போது பேசப்போகும் இந்த விஷயம் சாதாரணமான ஜோதிட கணக்கீடுகளோ அல்லது எதேச்சையான கணிப்புகளோ அல்ல. இது உங்கள் வாழ்க்கையின் அடுத்த பல ஆண்டுகளை தீர்மானிக்கப் போகும் ஒரு மகா பிரபஞ்ச ரகசியம். ஜூலை 22 மற்றும் 23 தேதிகளில் உங்கள் ஜாதகத்தில் இதுவரை முடங்கி கிடந்த அத்தனை பாக்கியஸ்தானங்களும் இப்போது விழித்துக் கொள்ள போகின்றன. நீங்கள் தொடங்கும் சிறிய முயற்சி கூட மிகப்பெரிய வெற்றியாக உருவெடுக்கப் போகும் அந்த பொற்காலம் தொடங்கிவிட்டது. உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் அந்த பொருளாதார உயர்வை, உங்கள் குடும்ப உறவுகளில் மலரப்போகும் புதிய நிம்மதியை, உங்கள் ஆழ்மனதில் பிறக்கப் போகும் அந்த மகா தெளிவை ஏற்றுக்கொள்ள உங்களை நீங்களே முழுமையாக தயார்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் உங்களிடம் இருக்கும் அந்த தூய்மையான அன்பும் நம்பிக்கையும் தான் உங்கள் பலம். அந்த பலத்தை இப்போது பிரபஞ்சம் ஜூலை 22 மற்றும் 23 பல மடங்கு பெருக செய்ய போகிறது. இந்த காணொளியை வெறும் தகவலாக மட்டும் பார்க்காதீர்கள். இது உங்களுக்காக பிரபஞ்சம் அனுப்பிய ஒரு நேரடி அழைப்பு. உங்கள் கடந்த கால கவலைகளை, தோல்விகளை, மனவேதனைகளை இந்த கணத்தோடு தூக்கி எறிந்துவிட்டு ஜூலை 22 மற்றும் 23 தேதிகளில் வரப்போகும் அந்த அற்புதங்களை வரவேற்க தயாராகுங்கள். மீன ராசியின் ஆன்மீக ஒளியை இந்த உலகம் மீண்டும் வியந்து பார்க்க போகும் அந்த பெருநாளிற்கான தொடக்கம் இதோ உங்களுக்காக. வாருங்கள், அந்த பிரபஞ்ச ரகசியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக ஆழமாக பார்ப்போம். மீனராசி நேயர்களே, நாம் இப்போது பேசப்போகும் இந்த விஷயம் சாதாரணமான ஜோதிட கணிப்புகளை விட உங்கள் வாழ்க்கையை நேரடியாகவும் ஆழமாகவும் தொடக்கூடியது. மீனராசியின் அதிபதியான குரு பகவான் ஆன்மீகத்திற்கும் கருணைக்கும் எல்லையற்ற பாக்கியத்திற்கும் உரியவர். அவர் எப்போதுமே உங்களுக்கு நன்மையை வழங்க துடித்தாலும் சில நேரங்களில் ஏற்படும் கிரகங்களின் இடைக்கால பெயர்ச்சிகள் அந்த நன்மைகளை தடுத்து நிறுத்தி இருக்கும். ஆனால் இப்போது ஜூலை 22 மற்றும் 23 ஆகிய இந்த 2 நாட்களில் வானமண்டலத்தில் நிகழப்போகும் அபூர்வமான கிரகங்களின் நிலைப்பாடு உங்கள் வாழ்க்கையின் போக்கை முழுமையாக மாற்றப் போகிறது. மீனம் என்றாலே அது நீர் தத்துவத்தை கொண்டது. பெருங்கடல் எப்படி எல்லாவற்றையும் தனக்குள் தாங்கிக் கொண்டு அமைதியாக இருக்கிறதோ அதே போல்தான் மீன ராசிக்காரர்களின் மனமும். உங்களை எவராலும் எளிதில் உணர்ச்சி ரீதியாக முடக்கிவிட முடியாது. ஏனெனில் உங்கள் ஆன்மாவில் ஒரு தெய்வீக பலம் உண்டு. ஆனால் கடந்த சில மாதங்களாக உங்கள் பாதையில் மனச்சுமைகளும் தேவையற்ற குழப்பங்களும் அதிகமாக இருந்தன. நீங்கள் நம்பவர்களே உங்களை தவறாக புரிந்து கொண்ட தருணங்கள் அமைந்திருக்கலாம். எடுத்த முயற்சிகள் யாவும் கடைசி நிமிடத்தில் கை நழுவி போயிருக்கலாம். எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போவது என்ற சோர்வு உங்கள் ஆன்மாவை தொட்டிருக்கலாம். ஆனால் ஜூலை 22 மற்றும் 23 தேதிகளில் நிலைமை தலைகீழாக மாறப்போகிறது.
உங்கள் ராசியின் மீது குரு மற்றும் சந்திரனின் அருள் பார்வை மிக வலுவாக விழுகிறது. இது உங்கள் வாழ்க்கையின் நீண்டகால தேக்க நிலையை அடித்து நொறுக்கப் போகும் தருணம். பல நாட்களாக ஏன் என் வாழ்க்கை நகராமல் ஒரே இடத்தில் ஸ்தம்பித்து நிற்கிறது என்ற ஆழ்ந்த ஆதங்கம் உங்கள் மனதில் இருந்திருக்கலாம். அதற்கு மிக முக்கிய காரணம் உங்கள் ஜாதகத்தில் இருந்த சில மறைமுக சோதனைகளும் தடைகளும் ஆகும். அந்த தடைகள் அனைத்தையும் இன்றைய கிரக நகர்வுகள் ஒவ்வொன்றாக நீக்கிவிட்டு உங்களுக்கு ஒரு புதிய ராஜபாதையை அமைத்துக் கொண்டிருக்கின்றன. கிரகங்களின் இயக்கம் என்பது வெறும் எண்களோ அல்லது கணக்கீடுகளோ அல்ல. அது பிரபஞ்சத்தின் ஒரு பிரம்மாண்டமான கடிகாரம். அந்த சுழற்சி இப்போது துல்லியமாக ஜூலை 22 மற்றும் 23 உங்கள் ராசிக்கு சாதகமான கோணத்தில் திரும்பியுள்ளது. நீங்கள் எங்கு சென்றாலும் தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். எந்த காரியத்தை தொட்டாலும் தேவையற்ற தாமதங்கள் உங்களை சோதித்திருக்கலாம். ஆனால் இனி அந்த நிலை நீடிக்காது. ஜூலை 22 மற்றும் 23 ஆகிய இந்த 2 நாட்களில் நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு சிறிய காரியமும் இப்போது ஒரு புதிய வேகத்தில் வளர்ச்சி அடையப் போகிறது. பல நேரங்களில் நீங்கள் ஆழ்மனதில் உணர்ந்திருப்பீர்கள், உங்களிடம் இரக்கமும் திறமையும் இருந்தும் சரியான நேரத்தில் சரியான வாய்ப்பு கை நழுவி போய்விட்டதே என்று. கவலைப்படாதீர்கள். பிரபஞ்சம் ஜூலை 22 மற்றும் 23 தேதிகளில் அந்த வாய்ப்பை தட்டாமல் உங்கள் வாசலில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. உங்களை சுற்றியுள்ளவர்கள் கூட உங்கள் வாழ்வில் நிகழப்போகும் இந்த திடீர் மற்றும் அமைதியான மாற்றத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு பார்ப்பார்கள். இதை நான் ஏன் இவ்வளவு அழுத்தமாகவும் உறுதியாகவும் சொல்கிறேன் என்றால், உங்களை சுற்றி நடக்கும் எந்த ஒரு நிகழ்வும் ஒரு தற்செயல் அல்ல. அது பிரபஞ்சத்தின் நேர்த்தியான திட்டமிடல். நீங்கள் கடந்த காலங்களில் பட்ட மனவேதனைகள், கடந்து வந்த தனிமை பாதை, அனுபவித்த ஏமாற்றங்கள், இவை எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஜூலை 22 மற்றும் 23 தேதிகளில் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மகா அமைதியையும் வெற்றியையும் வழங்க காத்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த சிறப்பு ஆற்றல் மிக்க தருணத்தில் உங்களை சுற்றிலும் உருவாக போகும் அந்த பவர் ஹோரை நேரத்திற்குள் நுழைவதற்கு முன் உங்கள் மனதை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் ஜூலை 22 மற்றும் 23 இந்த சக்தியை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையின் பல வருட பிரச்சனைகளுக்கு ஒரே நொடியில் தீர்வு காண முடியும். மீனராசி நேயர்களே, நாம் இப்போது பயணிக்கப் போவது உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான ரகசியமும் தெய்வீக சக்தியும் நிறைந்த அந்த 1 மணி நேரத்திற்குள். பலர் நேரத்தை வெறும் சாதாரண கடிகார முட்களாக பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு மீன ராசிக்காரராகிய நீங்கள் நேரத்தை ஒரு பிரபஞ்ச ஆற்றலின் நேரடி வெளிப்பாடாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிரபஞ்சம் ஜூலை 22 மற்றும் 23 ஆகிய இந்த 2 நாட்களில் உங்களுக்கு என்று ஒரு வெற்றி சாவியை ஒரு குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த நேரத்தில் ஒப்படைக்கப் போகிறது. நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் இவ்வளவு முக்கியமானது என்று. மீனராசியின் அதிபதியான குரு பகவான் ஆன்மீகத்திற்கும் எல்லையற்ற பாக்கியத்திற்கும் தேவன். அவர் எப்போதுமே ஒரு தூய்மையான தெய்வீக கணக்கீட்டோடு தான் செயல்படுவார். இந்த சிறப்பு மிக்க ஜூலை 22 மற்றும் 23 தேதிகளில் கிரகங்கள் அமைந்திருக்கும் விதம் உங்கள் ராசிக்கு ஒரு அபூர்வமான மற்றும் வீரியமான ஏகாந்த நிலையை வழங்குகிறது. அந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் ஒரு சிறிய ஆன்மீக முயற்சி கூட பல மடங்கு மேலான பலன்களை தரக்கூடிய வல்லமை பெற்றது. மீனராசிக்குரிய அந்த துல்லியமான பவர் ஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை அல்லது மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. இந்த 1 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்திற்கான உழைக்களம். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது மிக முக்கியம். நீங்கள் அன்றாட வேலைகளின் பரபரப்பில் இந்த நேரத்தை கவனமின்றி இழந்தால் அந்த தெய்வீக ஆற்றல் உங்களை கடந்து சென்றுவிடும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு முழுமையான விழிப்புணர்வோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கையின் பல வருட பெரிய தடைகள் அனைத்தும் சாம்பலாகி போகும். இந்த ரகசியமான நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக பணிகள் இதோ. 1. ஆன்மாவின் பாரத்தை இறக்கி வைத்தல். அந்த நேரத்தில் உங்களை சுற்றியுள்ள அத்தனை வெளி இரைச்சல்களையும் நிறுத்திவிட்டு ஒரு அமைதியான இடத்தில் கண்களை மூடி அமருங்கள். நீங்கள் இவ்வளவு காலம் பட்ட கஷ்டங்கள், சுமந்த மனச்சுமைகள் அனைத்தையும் பிரபஞ்சத்திடம் சமர்ப்பியுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இறைபக்தி அதிகம். அந்த பக்தியை இன்று
அந்த சக்தியிடம் முழுமையாக சமர்ப்பித்து உங்கள் மனதை லேசாக்குங்கள். 2. குரு பகவானின் ஆற்றலை உள்வாங்குதல். மீனத்தின் அதிபதி குரு பகவான். இந்த நேரத்தில் ஒரு ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்து உங்கள் எதிர்கால அமைதியையும் வெற்றியையும் நோக்கி உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்கள். இது உங்கள் ராசியின் அதிபதியோடு நீங்கள் நேருக்கு நேர் இணையும் ஒரு நுட்பமான வழி. நீங்கள் அந்த பிரபஞ்ச ஆற்றலோடு இணையும் போது உங்கள் பலவீனங்கள் அனைத்தும் உங்களுடைய ஆன்ம பலமாக மாறத் தொடங்கும். 3. எழுதப்பட்ட சங்கல்பம் ஒரு மஞ்சள் அல்லது வெள்ளைத்தாளில் ஜூலை 22 மற்றும் 23 தேதிகளில் நீங்கள் தீர்க்க வேண்டிய அந்த 3 மிக முக்கியமான விஷயங்களை எழுதுங்கள். எழுதும்போது இது ஏற்கனவே வெற்றிகரமாக நடந்து முடிந்துவிட்டது என்ற அந்த உச்சக்கட்ட உணர்வோடு எழுதுங்கள். நீங்கள் எழுதும் ஒவ்வொரு சொல்லும் பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வை ஏற்படுத்தும். பல வருடங்களாக நடக்காத ஒரு காரியம் இந்த 1 மணி நேர தியானத்தில் சில நிமிடங்களில் உங்கள் பக்கம் திரும்பும் வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒன்று மட்டும் உங்கள் மனதில் ஆழமாக இருக்கட்டும். அந்த நேரத்தில் உங்கள் மனதில் எந்த விதமான சந்தேகமும் இது நடக்குமா என்ற கேள்வியும் இருக்கக்கூடாது. அந்த சந்தேகமே உங்கள் தோல்விக்குரிய முதல் வழி. மாறாக, எனக்கு இது கிடைக்கப் போகிறது, நான் நிம்மதியை நோக்கி பயணிக்கிறேன் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் உங்கள் பிரபஞ்ச தொடர்பை உறுதியாக்கும். இந்த 1 மணி நேரத்தை நீங்கள் முழு பக்தியோடு பயன்படுத்தினால் அன்று இரவு உறங்கும் போது உங்கள் மனதில் ஒரு அபூர்வமான அமைதி இருப்பதை நீங்களே தெளிவாக உணர்வீர்கள். உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்குள் சொல்லும், எல்லாம் உன் கைக்கு வந்துவிட்டது என்று. அதுதான் உங்கள் வெற்றிக்கான முதல் பிரபஞ்ச அறிகுறி. இந்த பவர் ஹோரை நேரத்தின் ரகசியத்தை முழுமையாக உணர்ந்து கொண்டீர்களா? ஆம் என்றால் மீனராசிக்கு ஜூலை 22 மற்றும் 23 கிடைக்கப் போகும் அந்த 3 மகத்தான அற்புதங்கள் என்னென்ன என்பதை மிக விரிவாக பார்க்க தயாராகுங்கள். மீனராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையின் முதல் மற்றும் மிக பிரம்மாண்டமான அற்புதம் பொருளாதார ரீதியான மிகப்பெரிய பாய்ச்சலும் பணவரவும். நீங்கள் கடந்த காலங்களில் உழைத்த உழைப்புக்கும் எல்லோருக்கும் செய்த உதவிகளுக்கும் உரிய சரியான பணமும் அங்கீகாரமும் கிடைக்காமல் எவ்வளவோ பொருளாதார தடைகளை சந்திருப்பீர்கள். மீன ராசிக்காரர்கள் என்றால் எப்போதுமே இரக்க குணம் கொண்டவர்கள், தன்னிடம் இருப்பதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் பெருந்தன்மை உடையவர்கள். ஆனால் அந்த தாராள மனசு காரணமாகவும் சில நேரங்களில் ஏமாந்து போனதாலும் அல்லது எதிர்பாராத மருத்துவ மற்றும் குடும்ப செலவுகளாலும் உங்கள் சேமிப்பு கறந்து போயிருக்கலாம். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கையில் நிற்கவில்லையே, பணக்கஷ்டம் என்னை விட்டு விலகவே இல்லையே என்ற அந்த பெருமூச்சு உங்கள் மனதில் பலமுறை எழுந்திருக்கலாம். ஆனால் ஜூலை 22 மற்றும் 23 ஆகிய இந்த 2 நாட்களில் நிலைமை தலைகீழாக மாறப்போகிறது. குரு பகவானின் மகா பார்வையும் பிரபஞ்சத்தின் அதிதீவிர ஆற்றலும் இணைந்து உங்கள் நிதி நிலையை ஒரு புதிய உச்சத்திற்கு அழைத்து செல்லப் போகிறது. தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம். உங்கள் வர்த்தகத்தில் அல்லது நீங்கள் சார்ந்திருக்கும் துறையில் நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த பணப்பரிமாற்றங்கள், லாபத் தொகைகள் இப்போது திடீரென உங்கள் கைக்கு வந்து சேரும். நீங்கள் செய்த பழைய முதலீடுகள் அல்லது கைவிட்டதாக நினைத்த ஒரு திட்டம் இப்போது பல மடங்கு லாபத்தை அள்ளித்தரத் தொடங்கும். குறிப்பாக ஒரு புதிய தொழில் அல்லது கூட்டு தொழிலை தொடங்க காத்திருந்தீர்கள் என்றால் அதற்கான மிகச் சரியான நிதி ஆதாரம் தானாகவே உங்களை தேடி வரும். பணிக்கு செல்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது தாராளமான போனஸ் தொகை இந்த காலகட்டத்தில் உங்கள் கைக்கு கிடைக்கும். உங்களின் மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை மனதார பாராட்டுவார்கள். அந்த பாராட்டு வெறும் வார்த்தைகளாக இருக்காமல் உங்கள் வங்கி கணக்கில் பணமாக மாறப்போகும் பொன்னான தருணம் இது. பல நேரங்களில் நீங்கள் பணத்தை கையாளும் போது ஒருவித எச்சரிக்கையுடனே இருப்பீர்கள். அடுத்த மாதம் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற அந்த பயம் இனி உங்கள் நிழலை கூட தொட முடியாது. பிரபஞ்சம் ஜூலை 22 மற்றும் 23 தேதிகளில் உங்களுக்கு தரப்போகும் இந்த வரவு வெறும் சாதாரண வரவு அல்ல. இது உங்கள் பல வருட உழைப்புக்கும் தியாகத்திற்கும் உரிய மகா வெகுமதி. உங்களின் அந்த தூய்மையான மனம் இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு ரகசிய வழியை காட்டும். எந்த திசையில் கவனம் செலுத்தினால் செல்வம் பெருகும் என்ற அந்த புதையல் ஞானம் உங்கள் கைவசப்படும்.
நீங்கள் எடுக்க போகும் அந்த ஒரு நிதி சார்ந்த முடிவு உங்களை அடுத்த பல ஆண்டுகளுக்கு ஒரு பொருளாதார பாதுகாப்பான நிலைக்கு அழைத்து செல்லும். இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நிகழும்போது உங்கள் மனதில் இருக்கும் அந்த தேவையற்ற நிதி பதற்றம் முழுமையாக அடிபட்டு போய்விடும். இனி என் குடும்பத்தின் எதிர்காலம் பாதுகாப்பானது என்ற அந்த பெருமிதம்தான் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். பொருளாதார ரீதியான இந்த முதல் அற்புதம் உங்கள் கதவை தட்ட தொடங்கிவிட்டது என்பதை முழுமையாக நம்புகிறீர்களா? ஆம் என்றால் உங்கள் குடும்ப உறவுகளிலும் உங்கள் ஆன்மாவின் பிணைப்புகளிலும் மலரப்போகும் அந்த இரண்டாவது அற்புதத்தை பார்க்க தயாராகுங்கள். மீனராசி நேயர்களே, நாம் இப்போது பார்க்க போகும் இரண்டாவது அற்புதம் உங்கள் இதயத்தை மிக ஆழமாக தொடக்கூடியது. அதுதான் உங்கள் உறவுகளில் மலரப்போகும் புதிய புரிதலும் குடும்பத்தில் நிரந்தரமாக குடிபுகப் போகும் ஆழ்ந்த நிம்மதியும். பொதுவாக மீனராசிக்காரர்கள் எல்லையற்ற அன்பு செலுத்துபவர்கள், மற்றவர்களின் வலியை தன் வலியாக உணர்பவர்கள். ஆனால் அந்த அளவுக்கு மற்றவர்களுக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணித்தாலும் பல நேரங்களில் உங்கள் குடும்பத்தினரே உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். நான் இவர்களுக்காகத்தானே இவ்வளவு இழக்கிறேன், கஷ்டப்படுகிறேன், ஆனால் யாருக்கும் என் தியாகம் புரியவில்லையே என்ற அந்த ஊமை வலி உங்கள் மனதில் பலமுறை கண்ணீரை வரவழைத்திருக்கலாம். உங்களின் அந்த அமைதியான சுபாவமும் எல்லோரையும் மன்னனிக்கும் குணமும் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வழிவகுத்திருக்கலாம். ஆனால் மீனராசினரே, ஜூலை 22 மற்றும் 23 ஆகிய இந்த தெய்வீக நாட்களில் பிரபஞ்சம் உங்களுக்கு செய்ய போகும் மிகப்பெரிய அற்புதம் அந்த ஏமாற்றங்களையும் இடைவெளிகளையும் முழுமையாக நீக்கி உண்மையான அன்பின் பாலத்தை உருவாக்குவதுதான். இந்த சிறப்புமிக்க நாட்களில் உங்கள் குடும்பத்தில் பல நாட்களாக தொடர்ந்த அந்த மன யுத்தமும் மனக்கசப்புகளும் உறைந்து போன உறவுகளும் ஒரு வினாடியில் உருகுவதை காண்பீர்கள். ஒரு சிறிய அரவணைப்போ அல்லது நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களிடம் அவர்கள் வந்து பேச போகும் ஒரு அன்பான வார்த்தையோ உங்கள் வீட்டில் இருக்கும் அத்தனை மனபாரத்தையும் தூக்கி எறிந்துவிடும். மீனராசிக்குரிய அந்த தூய்மையான ஆன்மா இன்று உங்கள் குடும்பத்தினரின் மனதை உங்களை நோக்கி முழுமையாக திருப்பப் போகிறது. பல நேரங்களில் நீங்கள் குடும்பத்துக்காக எவ்வளவோ தியாகங்களை செய்திருப்பீர்கள், ஆனால் அதற்கான சரியான மதிப்பும் மரியாதையும் உடனே கிடைத்திருக்காது. ஆனால் ஜூலை 22 மற்றும் 23 தேதிகளில் உங்கள் குடும்பத்தினர் உங்கள் அன்பின் ஆழத்தையும் உங்கள் நிபந்தனையற்ற அர்ப்பணிப்பையும் ஒரு புதிய கோணத்தில் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் உங்களை வெறும் குடும்ப உறுப்பினராக மட்டும் பார்க்காமல் இந்த இல்லத்தின் ஆன்மாவாகவும் ஒளியாகவும் மதிப்பார்கள். இந்த உறவு நிலை மாற்றத்தின் மூலம் என்ன நடக்கும்? வீட்டில் இருந்த அந்த இறுக்கமான சூழ்நிலை விலகி மீண்டும் சிரிப்பையும் நிம்மதியையும் காண்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது உங்கள் பெற்றோராக இருக்கலாம். அவர்கள் இன்று உங்களை முழுமையாக புரிந்து கொண்டு உங்கள் கரங்களை பற்றி மனதார உரையாட விரும்புவார்கள். நாம் இவரை ஏன் இவ்வளவு காலம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற குற்ற உணர்வு அவர்களுக்குள் அன்பாக மாறி வெளிப்படும் போது உங்கள் மனம் லேசாகி பூவை போல மென்மையாக மாறிவிடும். முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் கடந்த கால காயங்களையோ அல்லது பழைய மனக்கசப்புகளையோ அந்த நேரத்தில் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்காதீர்கள். அவர் முன்பு என்னிடம் கடுமையாகத்தானே நடந்து கொண்டார் என்று பழைய கணக்கை பேசாமல், இன்று என் குடும்பம் என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது, அந்த அன்பே என் ஆன்மாவுக்கு போதுமானது என்று எல்லாவற்றையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை கொள்ளுங்கள். அந்த பக்குவம்தான் உங்களுக்கு ஒரு மாபெரும் குடும்ப வெற்றியை தரப்போகிறது. உறவுகள் பலப்படும் போது அந்த வீட்டில் ஒரு தெய்வீக அலை பரவும். அந்த தெய்வீக சக்திதான் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் குடும்பத்தின் அமைதியை குலைத்து கொண்டிருந்த அனைத்து எதிர்மறை ஆற்றல்களையும் அடித்து விரட்டிவிடும். ஜூலை 22 மற்றும் 23 தேதிகளில் உங்கள் இல்லத்தில் மலரப்போகும் இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையின் பெரும்பகுதியை அமைதியால் நிரப்பப் போகிறது. இந்த இரண்டாவது அற்புதத்தை உங்கள் இல்லத்தில் காண தயாராகுங்கள். அந்த மகிழ்ச்சியான சூழல் உங்களை எப்படி மாற்றப் போகிறது என்பதை நீங்களே கண்கூடாக உணர்வீர்கள். இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உறுதியாக நடக்கப் போகிறது என்பதை நம்புபவர்கள் ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி அந்த அமைதியை மட்டும் மனதிற்குள் கொண்டு வாருங்கள். அடுத்து உங்களுடைய மனத்தெளிவையும் ஆன்மீக ஞானத்தையும் உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகும் மூன்றாவது அற்புதத்தை பார்க்க தயாராகுங்கள். மீனராசி நேயர்களே, நாம் இப்போது பார்க்க போகும் மூன்றாவது அற்புதம்
மற்ற எல்லாவற்றையும் விட மிகவும் உயர்வானது, ஆழமானது. அதுதான் உங்கள் மனதின் அத்தனை குழப்பங்களும் அகத்தவிப்புகளும் அடித்துச் செல்லப்பட்டு பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கப் போகும் அந்த பிரம்மாண்டமான ஆன்மீக தெளிவு மற்றும் ஞானம். வாழ்க்கையில் பணம் வந்து சேரலாம், குடும்ப உறவுகள் சரியாகலாம். ஆனால் மனம் பாரத்துடனும் பதற்றத்துடனும் இருந்தால் எந்த வெற்றியையுமே முழுமையாக அனுபவிக்க முடியாது. மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எப்போதுமே ஒரு பெரிய ஆன்மீக தேடலும் எல்லையற்ற கற்பனையும் இருக்கும். ஆனால் நடைமுறை உலகத்தின் சவால்களும் எதிர்பாராத ஏமாற்றங்களும் அந்த தேடலை திசை திருப்பி பலமுறை உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி இருக்கும். பல இரவுகள் எதிர்காலத்தை பற்றிய பயத்தாலும் நான் நம்பியவர்கள் ஏன் என்னை ஏமாற்றினார்கள் என்ற பல்லாயிரம் கேள்விகளாலும் நீங்கள் தூக்கமில்லாமல் தவித்திருப்பீர்கள். ஆனால் மீனராசினரே, ஜூலை 22 மற்றும் 23 ஆகிய இந்த 2 நாட்களில் பிரபஞ்சம் உங்களுக்கு செய்ய போகும் மிகப்பெரிய அற்புதம் உங்கள் மனதை மூடியிருந்த அந்த புகை மூட்டத்தை முழுமையாக அகற்றுவதுதான். எப்படி சூரியன் மேகங்களை விலக்கி தன் தங்க ஒளியை பூமிக்கு தருகிறதோ அதுபோல உங்கள் சிந்தனையில் இருந்த அத்தனை சந்தேகங்களும் இன்று அடிபட்டு போகப் போகின்றன. இந்த சிறப்புமிக்க நாட்களில் உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் உள்ளுணர்வு மிக கூர்மையாக செயல்படும். நீங்கள் பல மாதங்களாக தீர்க்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்த ஒரு முக்கியமான பிரச்சனைக்கோ அல்லது ஆன்மீக தேடலுக்கோ விடை உங்கள் கண் முன்னால் மிக தெளிவாக நிற்கும். அது ஒரு பெரிய மனிதரின் யதார்த்தமான அறிவுரை மூலமாகவோ ஒரு தெய்வீக அனுபவத்தின் மூலமாகவோ அல்லது திடீரென உங்கள் ஆழ்மனதில் தோன்றும் ஒரு மின்னல் போன்ற தெளிவான யோசனை மூலமாகவோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த தெளிவு உங்கள் மனதை வந்தடையும் போது அங்கு ஒரு மாபெரும் அமைதி, அதாவது பேரின்பம் பிறக்கும். இனி நான் எதற்கும் பயப்பட தேவையில்லை. என் குருவின் அருள் என் மீது முழுமையாக பட்டுவிட்டது. என் பாதை இதுதான் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் இருந்து எழும். அந்த நம்பிக்கையை பெற்ற ஒரு மீனராசிக்காரரை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் மனதளவில் தளரச் செய்ய முடியாது. ஏன் இந்த மாற்றம் ஜூலை 22 மற்றும் 23 நிகழ்கிறது தெரியுமா? உங்கள் ராசி அதிபதியான குரு பகவானின் நேரடி அனுக்கிரகத்தால் இன்று பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு ஞான கதவை திறந்து வைத்துள்ளது. உங்கள் வாழ்க்கையின் கடந்த கால தோல்விகள், நீங்கள் இழந்த மனிதர்கள், நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்கள், இவை எல்லாமே உங்களுக்கு இப்போது கிடைக்கப் போகும் இந்த உன்னத ஞானத்தை கற்றுக் கொடுக்க வந்த ஆன்மீக பாடங்கள் என்பது உங்களுக்கு புரிய வரும். இந்த 3வது அற்புதத்தின் மிகச்சிறந்த அடையாளம் என்ன தெரியுமா? ஜூலை 22 மற்றும் 23 தேதிகளில் இரவு நீங்கள் நிம்மதியாக உறங்கச் செல்வீர்கள். நாளை என்ன நடக்குமோ என்ற நடுக்கம் உங்கள் மனதில் இருக்காது. மாறாக எது நடந்தாலும் அது என் ஆன்மாவின் வளர்ச்சிக்குத்தான் என்ற கம்பீரம் உங்களிடம் இருக்கும். அந்த கம்பீரம்தான் உங்களை ஒரு சாதாரண மனிதரிடமிருந்து ஒரு உயர்ந்த ஞானியாக மாற்றும். நீங்கள் இந்த சமயத்தில் எடுக்கப் போகும் அந்த துணிச்சலான முடிவு அல்லது உங்களுக்கு கிடைக்கப் போகும் அந்த தெய்வீக தெளிவு உங்களின் அடுத்த பல ஆண்டுகால வாழ்க்கையின் திசையை முழுமையாக மாற்றப் போகிறது. இது ஏதோ ஒரு சாதாரண எண்ணம் அல்ல. இது பிரபஞ்சம் உங்களுக்காக காட்டிய ராஜபாட்டை. அந்த ஒளியை பின்தொடருங்கள். அது உங்களை அசைக்க முடியாத நிம்மதிக்கும் வெற்றி கோட்டிற்கு நிச்சயம் அழைத்துச் செல்லும். இந்த 3வது அற்புதத்தை முழுமையாக உணர நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஜூலை 22 மற்றும் 23 தேதிகளில் ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்து பிரபஞ்சத்திற்கு மனதார நன்றி கூறுங்கள். எனக்கு இந்த தெளிவை தந்ததற்கு நன்றி என்று உள்ளன்போடு சொல்லுங்கள். அவ்வளவுதான். அந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் ஆழமாக பதிந்து உங்களை ஒரு புதிய தெய்வீக மனிதராக மாற்றும். மீனராசி நேயர்களே, நாம் இப்போது மிக முக்கியமான ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். நாம் இதுவரை விவாதித்து வந்த அந்த 3 அற்புதங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஜூலை 22 மற்றும் 23 ஆகிய இந்த 2 நாட்களில் முழுமையாக பலிக்கவும், பிரபஞ்சத்தின் முழுமையான ஆற்றலை உங்களை நோக்கி ஈர்க்கவும் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த ஆன்மீக பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவான் ஆன்மீகத்திற்கும் கருணைக்கும் எல்லையற்ற தூய்மைக்கும் உரியவர். எனவே நீங்கள் செய்யும் எந்த ஒரு பரிகாரமும் ஒரு தெளிவான மற்றும் தூய்மையான மனதுடன் செய்யப்பட வேண்டும். பரிகாரம் என்பது பிரபஞ்சத்தை வலுக்கட்டாயமாக மாற்றும் வழி அல்ல,
அது உங்களுக்கும் பிரபஞ்சத்தின் அதிஉயர்ந்த சக்திக்கும் இடையே ஒரு சரியான அலைவரிசையை உருவாக்கும் தெய்வீக கருவி. ஜூலை 22 மற்றும் 23 தேதிகளில் நீங்கள் செய்ய வேண்டியவை: 1. மஞ்சள் வஸ்திரம் மற்றும் சோளத்தின் சக்தி. குரு பகவானுக்கு உகந்த மஞ்சள் நிறத்தை உங்கள் வழிபாட்டில் பயன்படுத்தவும். ஒரு சிறிய மஞ்சள் துணியில் சிறிது மஞ்சள் நிறப்பொருளை வைத்து முடிந்து உங்கள் பூஜை அறையில் வையுங்கள். இது குருவின் ஆற்றலையும் தடைகளை தகர்க்கும் சக்தியையும் கொண்டது. அதை வைத்துவிட்டு, என் வாழ்க்கையில் உள்ள அனைத்து மனச்சுமைகளும் தடைகளும் நீங்கி குருவின் அருள் முழுமையாக எனக்கு கிடைக்கட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இது உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றலை முழுமையாக துடைத்தெறிந்து உங்களை சுற்றி ஒரு நேர்மறையான தெய்வீக கவசத்தை உருவாக்கும். 2. தீர்க்கமான மன தியானம். ஆன்மாவின் விடுதலை. மீன ராசிக்காரர்களுக்கு ஆழ்ந்த கற்பனை வளமும் ஆன்மீக ஈடுபாடும் இயல்பாகவே உண்டு. ஆனால் சில நேரங்களில் மற்றவர்களுக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களை சோர்வடைய செய்யும். எனவே ஜூலை 22 மற்றும் 23 தேதிகளில் ஒரு அமைதியான நேரத்தில் அமர்ந்து 5 நிமிடங்கள் எதை பற்றியும் சிந்திக்காமல் மௌனமாக இருங்கள். எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம், வெறும் மூச்சை கவனித்தாலே போதும். இந்த மனம் பிரபஞ்சத்தின் ஆழமான ரகசியங்களை உங்களுக்கு காட்டும். நீங்கள் பல மாதங்களாக தேடிக்கொண்டிருக்கும் அந்த ஆன்மீக விடை உங்கள் மனத்தின் நடுவிலிருந்துதான் ஒரு அமைதியான ஒளியைப் போல வெளிப்படும். 3. எழுதப்பட்ட பிரபஞ்ச சங்கல்பம். ஒரு மஞ்சள் தாளில் அல்லது வெள்ளை தாளில் ஜூலை 22 மற்றும் 23 தேதிகளில் நீங்கள் தீர்க்க வேண்டிய அந்த 3 மிக முக்கியமான லட்சியங்களை எழுதுங்கள். எழுதும்போது எதிர்காலத்தில் நடக்கும் என்று நினைக்காமல், இது ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்டது என்ற அந்த உச்சக்கட்ட வெற்றியின் உணர்வோடு எழுதுங்கள். எழுதிய அந்த தாளை உங்கள் பூஜை அறையிலோ அல்லது பத்திரமான இடத்திலோ வையுங்கள். நீங்கள் எழுதும் ஒவ்வொரு சொல்லும் பிரபஞ்சத்தில் ஒரு அழியாத அதிர்வை ஏற்படுத்தும். 4. அகல் விளக்கில் நெய் தீபம். ஞானத்தின் ஒளி முடிந்தால் ஜூலை 22 மற்றும் 23 தேதிகளில் ஒரு அகல் விளக்கில் சுத்தமான பசு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். அந்த சுடர் பிரகாசமாக எரியும் போது அது உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருளையும் குழப்பங்களையும் சுட்டெரித்து ஒரு புதிய ஞான ஒளியை கொண்டு வருவதாக கருதுங்கள். அந்த ஒளியை பார்த்தபடி, பிரபஞ்சமே, ஜூலை 22 மற்றும் 23 ஆகிய நாட்களில் நீ எனக்கு தரப்போகும் இந்த அற்புதங்களை நான் முழுமனதுடன் வரவேற்கிறேன் என்று கூறுங்கள். ஒளி என்பது எப்போதுமே வெற்றியின் அடையாளம். அது உங்கள் லட்சிய பயணத்திற்கு தேவையான வெளிச்சத்தை தரும். இந்த எளிய செயல்கள் பார்க்க சாதாரணமாக தெரியலாம். ஆனால் நீங்கள் முழு நம்பிக்கையோடும் ஈடுபாட்டோடும் செய்யும் போது இது உங்களை சுற்றி ஒரு தெய்வீக கவசத்தை உருவாக்கும். இந்த கவசம் உங்களை சுற்றி இருக்கும் வரை எந்த தடையும் உங்கள் வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது. வெற்றி என்பது வெளியிலிருந்து வருவதல்ல, அது உங்கள் ஆழ்மனதின் அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் வேரூன்றியுள்ளது. நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்து முடிக்கும் போது உங்களுக்குள் ஒரு அபூர்வமான பாரமற்ற லேசான உணர்வு தோன்றும். அந்த உணர்வுதான் பிரபஞ்சம் உங்கள் கோரிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டதற்கான மிகச்சிறந்த அடையாளம். இந்த எளிய ஆன்மீக பரிகாரங்களை செய்ய நீங்கள் தயாராகிவிட்டீர்களா? அப்படி என்றால் இறுதியாக நாம் எப்படி இந்த மகா ஆசீர்வாதத்தை பெற்று நம்முடைய வாழ்வை ஒரு அமைதியான சாம்ராஜ்யமாக மாற்றப் போகிறோம் என்பதற்கான முடிவுரையை பார்ப்போம். மீனராசினியர்களே, நாம் இன்று பயணித்து வந்த இந்த ஆன்மீக பாதை வெறும் சொற்களால் ஆனது அல்ல. இது உங்களின் உன்னதமான ஆன்மாவோடு பிரபஞ்சம் நேரடியாக பேசும் ஒரு தெய்வீக உரையாடல். நாம் இதுவரை விவாதித்து வந்த அந்த 3 அற்புதங்கள், குரு பகவானின் அருட்பார்வைகள் மற்றும் ஜூலை 22 மற்றும் 23 ஆகிய இந்த 2 நாட்களில் நாம் செய்யப்போகும் அந்த சக்தி வாய்ந்த பரிகாரங்கள், இவை அனைத்தும் ஒருங்கிணைந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பொற்கால சாம்ராஜ்யத்தின் கதவை திறக்கப் போகிறது. இப்போது உங்கள் மனம் எப்படி இருக்கிறது என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவின் தொடக்கத்தில் இருந்த அந்த பாரம், அந்த தவிப்பு, அந்த தொடர் ஏமாற்றங்கள் தந்த சோர்வு, இவை அனைத்தும் ஜூலை 22 மற்றும் 23 சக்தி மூலம் மெல்ல கரைந்து ஒரு தெளிவான அமைதியும் கம்பீரமும் உங்கள் உள்ளத்தில் குடிபுகுந்திருப்பதை உங்களால் உணர முடிகிறதா? அந்த அமைதிதான் பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் முதல் பரிசு. அந்த அமைதியை பிடித்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்கள் வெற்றிக்கான ஆதார சுருதி.
நண்பர்களே, வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட ஆன்மீக பயணம். அதில் மீன ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்போதும் ஒரு கருணை மிக்க ஆன்மாவாக நின்று எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிறீர்கள். அந்த தியாகத்திற்கும் அன்புக்கும் உரிய காலம் இப்போது கனிந்துள்ளது. ஜூலை 22 மற்றும் 23 ஆகிய இந்த 2 நாட்களில் அந்த பவர்ஹோரை நேரத்தில் நீங்கள் செய்யும் அந்த சிறிய ஆன்மீக முயற்சி பிரபஞ்சத்தின் கோடிக்கணக்கான அலைகளில் ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தும். நீங்கள் மனதார கேட்கும் அந்த 3 விஷயங்கள், உங்கள் பொருளாதார பேரெழுச்சி, உங்கள் உறவுகளின் பலமான பிணைப்பு, உங்கள் மனதில் ஆழமான தெளிவு, இவை 3ம் உங்கள் வாழ்வில் மலர்வது 100% நிச்சயம். ஆனால் ஒன்று மட்டும் உங்கள் நினைவில் இருக்கட்டும். நம்பிக்கை என்பது ஒரே நாளில் கரைந்து விடுவதோ அல்லது தற்காலிகமாக இருப்பதோ அல்ல. அது தினசரி நீங்கள் பிரபஞ்சம் மீதும் உங்கள் சொந்த ஆன்மா மீதும் வைக்கும் அந்த அசைக்க முடியாத ஈடுபாடு. இன்று நீங்கள் தெரிந்து கொண்ட இந்த வழிமுறைகள் உங்கள் ஆன்மாவை புதுப்பித்திருக்கிறது. இனி வரும் ஒவ்வொரு நாளும் ஜூலை 22 மற்றும் 23 தேதிகளுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு புதிய வெற்றிக்கான ராஜபாட்டையாக அமையும். எப்போதுமே உங்கள் ராசி அதிபதியான குரு பகவானின் ஆசியை மனதில் இருத்துங்கள். அவர் உங்களை சோதித்த அதே கைகளால் தான் இப்போது உங்களுக்குரிய மகுடத்தை சூட்டப் போகிறார் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜூலை 22 மற்றும் 23 சந்திக்கப் போகும் இந்த மாற்றங்களை, இந்த அற்புதங்களை ஒரு சாட்சியாக நின்று கவனித்து பாருங்கள். பிரபஞ்சம் எப்படி உங்களுக்கு சிறு சிறு விஷயங்கள் வழியாக தன்னுடைய பேரன்பை வெளிப்படுத்துகிறது என்பதை பாருங்கள். அது ஒரு எதிர்பாராத தனவரவாக இருக்கலாம், ஒரு குடும்ப உறுப்பினரின் அன்பான அரவணைப்பாக இருக்கலாம், அல்லது திடீரென உங்கள் மனதில் தோன்றும் ஒரு மின்னல் போன்ற தெளிவான யோசனையாக இருக்கலாம். பிரபஞ்சம் உங்களுடன் பேசிக்கொண்டே இருக்கிறது. அதை செவிமடுக்கும் பக்குவம் உங்களுக்கு இப்போது முழுமையாக வந்துவிட்டது. மீனராசி நேயர்களே, நாம் ஒரு ஆன்மீக குடும்பமாக இணைந்து இந்த பயணத்தை தொடர்கிறோம். உங்கள் வாழ்க்கை உயர வேண்டும், நீங்கள் நினைத்த அந்த அற்புதங்கள் உங்கள் கைகளில் வந்து சேர வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். இந்த காரியங்கள் நடந்த பிறகு அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். இறுதியாக நம்முடைய இந்த ஆன்மீக தொடர் மற்றும் ஜோதிட ரகசியங்களை தொடர்ந்து அறிந்து கொள்ள இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நமது. இந்த ஆன்மீக குடும்பத்தில் நீங்கள் இணைந்திருப்பதன் மூலம் ஒவ்வொரு வாரமும் வரும் கிரக மாற்றங்களையும், அவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தப் போகும் அற்புதங்களையும் நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும். இந்த அற்புதத்தை பெறப்போகும் ஒவ்வொருவரும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களின் குலதெய்வத்தின் பெயரை பதிவிடுங்கள். உங்கள் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு அரணாக இருக்கட்டும். நாம் அனைவரும் சேர்ந்து அந்த பிரார்த்தனையை வைப்போம். பிரபஞ்சம் அதை நிச்சயம் நிறைவேற்றி தரும். வாழ்க வளமுடன். பிரபஞ்சத்தின் பேரருள் ஜூலை 22 மற்றும் 23 உங்களுக்கு எப்போதும் துணை நிற்கட்டும். மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த பதிவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் அடுத்த ரகசியத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அந்த தெளிவோடும் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் இருங்கள்.